அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய 5 மினிட் சார்ட்டு. ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஈவன் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட லோ கட் ஆகாமல் இதுலேருந்தே ஒரு ரேலி அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு ட்ரெண்டிங் மூவ், மோர் தேன் ஒரு 150 பாயிண்ட்ஸ் வரைக்குமே, மோர் தேன் 140 to 150 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நமக்கு ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அண்ட் எக்ஸாக்டாக அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக நம்மளுடைய ஃபஸ்ட்டு டவுன் சைட் நம்பர்ஸான 25,885.35 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு கீழே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் இதுலேருந்தே ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னாலும் இதான் இதனுடைய ஹை அண்ட் லோ. எப்போவுமே நமக்கு டைமிங் கேண்டில் இரண்டுமே பக்கத்தில் வரும் பொழுது எது ஹையராக இருக்கோ அது ஹையாகும், எது லோவாக இருக்கோ அது லோவாக நம்ம மார்க் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத கேப்சர் பண்ண முடியும். ஆஸ் ஆஃப் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் படி நமக்கு லோ கட் ஆகிட்டு மொமெண்டம் இந்த இடங்கள் வரைக்கும் நமக்கு டச்சாக இருந்தாங்க அப்படின்னா அகைன் ஒரு நல்ல ஒரு புல் பேக்காக இருந்திருக்கும். பட் ஈவன் தோ நம்ம அகைன் அண்ட் அகைன் சொல்கிற மாதிரி எப்போ ஒரு டைமிங் கேண்டில் படி நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறாங்களோ அகைன் ரிவர்சல் ட்ரேடில் நமக்கு நல்ல ஒரு பாயிண்ட் கேப்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதன்படி ஒன்லி த நம்பர்ஸ் நமக்கு எக்ஸாக்டான புல் பேக் கொடுத்துருந்தாங்க. டைமிங் கேண்டில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் படி லோ கட் ஆகிட்டு மறுபடியும் நமக்கு ஹை அப்படிங்கிறது கட் ஆயிருந்தாங்க. தேர்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இதான் இதனுடைய லோ கட் ஆனதும் நியர் டு ஒரு நம்பர் நம்மளுடைய டைமிங் கேண்டில் நம்பர்ஸ் பக்கத்தில் இருக்கும் பொழுது இது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு பிளேஸ் இது. ஸோ லோ கட் ஆகிட்டு எக்ஸாக்டாக மறுபடியும் நமக்கு ரிஜெக்ட் ஆன பிளேஸ் அப்படிங்கிறது 26,001.05 அப்படிங்கிற லெவல்ஸ்லேருந்து மார்க்கெட் ரிவர்சல் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதில் இருந்து எக்ஸாக்டாக அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக தேர்ட் அப்சைட் லெவல்ஸான 26,064.40 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் இதுலேருந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருந்தாங்க. இது நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண டீட்டெயில். மறுபடியும் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க இல்லை இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் 1 டே பிஃபோராகவே நாளையுடைய ட்ரேடுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவை, நேற்று நம்ம ப்ரொவைட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஒர்க் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகைன் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் எக்ஸாக்ட் அப்படின்னா எக்ஸாக்டாக ரிஜெக்ட் ஆன பிளேஸ் 59,951.25 அப்படிங்கிற நம்பர்ஸில் ரிஜெக்ட் ஆகிட்டு எக்ஸாக்டாக ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் T ஈக்குவல் டு N செட்டப்பில் வந்திருந்தாங்க. எவ்ரிடே வீடியோவில் சொல்கிற மாதிரி T ஈக்குவல் டு N அப்படின்னா டைமும் நம்பரும் சேர்ந்து ஒரே இடத்துல வராங்கன்னா அதை நம்ம T ஈக்குவல் டு N செட்டப் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த நம்பர்ஸான 58,696 அண்ட் டைமிங் கேண்டில் இது இரண்டுமே ஒரே பிளேஸில் வரும் பொழுது மொமெண்டம் அப்படிங்கிறது நமக்கு பெரியதாக இருக்கும். எது நமக்கு ஹை அண்ட் லோ பிரேக் ஆகுறாங்களோ அதன்படி நம்ம இனிஷியேட் பண்ணும் பொழுது அது ஒரு ஹை ஆகவோ இல்லை அது ஒரு லோ ஆகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த இடங்கள்லேருந்து நம்ம லாங் எடுத்திருந்தோம் அப்படின்னாலும் மறுபடியும் நமக்கு புல் பேக் கொடுத்த இடம் இது. இதில் இருந்தே மார்க்கெட் நல்ல ஒரு மொமெண்டம். ஈவன் தோ இந்த லோ அண்ட் இந்த லோ நம்ம மிஸ் பண்ணியிருந்தாலும் அகெயின் நமக்கு மொமெண்டம் ஃபார் டைமிங் கேண்டில் படி கொடுத்த இடம் இதான் 58,951 அப்படிங்கிற லெவல்ஸில் இருந்து மார்க்கெட் நல்ல ஒரு ரேலி அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. எக்ஸாக்டாக நிஃப்டியில் சொன்னபடி ரெஸ்பான்ஸ் பண்ண பிளேஸ் அப்படிங்கிறது 59,229 அப்படிங்கிற லெவல்ஸில் மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஈவன் நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே க்ளோஸாக இருக்காங்க. அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிற விஷயம் ஒன்று தான், இதை உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் இந்த லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்ட் எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணி எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வெயிட் பண்ணி ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இப்போ சென்செக்ஸ் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகெயின் எக்ஸாக்டாக 19th
நவம்பர் எக்ஸாக்ட் அப்படின்னா எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்த இடம் ஃபர்ஸ்ட் டவுன் சைட் நம்பர்ஸான 84,535.90 அப்படிங்கிற லெவல்ஸ்லேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் இந்த இடங்கள் வந்து நமக்கு சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. எக்ஸாக்டான ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது இந்த இடங்கள், மறுபடியும் சப்போர்ட் வந்து இந்த இடங்கள். அகெயின் அண்ட் அகெயின் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், ஒரு நம்பர்ஸும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே சொல்கிற மாதிரி ஒன் டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் வந்து இது மாதிரி ஒரு ஒன் சைட் ரேலி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இப்போ இந்தந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு என்ன ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பிஃபோராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அண்ட் மொமெண்டம் கேண்டில் நம்ம சொல்கிறோம். இந்த மொமெண்டம் கேண்டில் வந்து எந்த டைம் ஃப்ரேமில் எப்போ வராங்க அப்படிங்கிறத நம்ம பிஃபோராகவே இன்டிமேட் பண்ணியிருந்தோம். எவ்ரிடே சொல்கிற மாதிரி இந்த மொமெண்டம் கேண்டில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் படி நமக்கு வராங்க அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் படி ஒரு இண்டெக்ஸ் ஆர் ஒரு ஸ்டாக்ஸ் ஆர் செக்டரில் வராங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் டேயில் வந்து அந்த ஹை எண்டில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் ஒரு பெரிய மொமெண்டம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு நமக்கு பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி எல்லாமே வந்திருந்தாங்க. நல்ல ஒரு ரேலி அப்படிங்கிறது இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க பேஸ்ட் ஆன் த மொமெண்டம் கேண்டில். நிஃப்டி வந்து எந்த இடங்களில் சப்போர்ட் எடுக்கிறாங்க, எந்த இடங்களில் டைமிங் கேண்டில் வராங்க, பேங்க் நிஃப்டி எந்த இடங்கள்லேருந்து ரிஜெக்ட் ஆகிறாங்க இல்லை ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எவ்ரி அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் விட லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 14th கேண்டில் இருந்து ஸ்டில் வந்து நமக்கு நல்ல ஒரு ரேலி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நேற்று நமக்கு வந்து ஒரு 90% வந்து இந்த பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் இருக்கிறனால நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு இருந்த 90% ப்ரீவியஸ் கேண்டில் வந்து என்கல்ஃப் பண்ணியிருக்குது அப்படிங்கிறது ஒரு குட் செட்டப் கிடையாது அப்படிங்கிறது நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணினோம். ஆஸ் ஆஃப் எஸ்டர்டேயுடைய என்கல்ஃபிங் படி நம்மளுடைய லாங் பொசிஷனை ஹோல்ட் பண்ணிட்டு இருந்ததை நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஜாயின் பண்ணியிருந்தோம் பேஸ்ட் ஆன் த லெவல்ஸ். அண்ட் மறுபடியும் சொல்கிற விஷயம் ஒன்று தான், ஒன்ஸ் வந்து இந்த 14th நவம்பருக்கு மேலே வந்து மார்க்கெட் ஸ்டில் வந்து ட்ரேட் இருக்குது அப்படிங்கிறது ஒரு குட் சைன். கம்பேர் த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறது மாதிரி இருக்காங்க நிஃப்டியை விட. ஆஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் இப்போ இருக்கிறது அப்படிங்கிறது இந்த 14th நவம்பருக்கு மேலே மார்க்கெட் இருக்க வரைக்குமே பொசிஷனல் ட்ரேடர்ஸ் வந்து லாங் தான் நம்ம இனிஷியேட் பண்ணுமே தவிர்த்து ஷார்ட் கிடையாது. ஆஸ் ஆஃப் நவ் ஷார்ட் போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இந்த லெவலுக்கு கீழே போனால் மட்டுமே பொசிஷனலாக ஷார்ட், அப்படி இல்லை மறுபடியும் இந்த லெவல்ஸ் அண்ட் இந்த லெவல்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும் மறுபடியும் நம்ம லாங் போகிறதுக்கு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து நமக்கு ஐடி செக்டார் வந்து நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. ஸோ ஐடி செக்டார் எப்பெல்லாம் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வராங்களோ சம்திங் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னே சொல்லலாம். அது ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்கலாம், இல்லை அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக கூட இருக்கலாம். பட் வால்டாலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய டேட் ஸ்டில் வந்து நம்ம எதிர்பார்த்த அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது பெண்டிங்கில் இருக்காங்க. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு அது ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ் ஆஃப் நவ் பொசிஷனல் ட்ரேடர்ஸ் வந்து லாங் தான் பார்க்கணுமே தவிர்த்து ஷார்ட் கிடையாது. இன்ட்ரோடே ட்ரேடர்ஸ் லாங் ஆர் ஷார்ட் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது அந்தந்த இடங்கள் மட்டுமே நம்ம ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். அண்ட் 26,097 அப்படிங்கிற இந்த லெவல்ஸ் நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒன்ஸ் வந்து இந்த லெவல்ஸ்க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் பொழுது 26,244 அப்படிங்கிறது அகைன் ஒரு ஸ்ட்ராங்கான லெவலாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபால் நம்ம லாங்குக்கு தான் ட்ரை பண்ணணும் ஃபார் பொசிஷனல் ட்ரேடர்ஸ். இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 14th கேண்டில்லேருந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரேலி அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஈவன் 3rd நவம்பர் அப்படிங்கிறது மார்க்கெட் நல்ல ஒரு புல் ரன்லேயே இருந்தாங்களே தவிர்த்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியை படி நல்ல ஒரு வீக்கான ஒரு சிச்சுவேஷன் கிடையாது. ஆஸ் ஆஃப் நோ நல்ல ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்னில் வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸாக இருக்காங்க. அண்ட்
அகைன் அண்ட் அகைன் சொல்கிற விஷயம் ஒன்று தான், மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையில் இருக்காங்க. ஸோ இதில் இருந்து அதிகப்படியான குவான்டிட்டிஸ் வந்து நம்ம ஷார்ட்டில் போகலாம் அப்படின்னா ஷார்ட் போகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடையாது. ஆல் டைம் ஹையில் மார்க்கெட் இருக்கும் பொழுது நம்ம அதிகப்படியான மெம்பர்ஸ் வந்து கேட்குற விஷயம் ஒன்று தான், வியூவர்ஸும் சரி மெம்பர்ஸும் சரி, இந்த இடங்கள்லேருந்து நான் ஷார்ட் போகலாமா அப்படின்னா ஈவன் நமக்கு ஷார்ட் போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டுமே நம்ம இது மாதிரி மார்க்கெட் ஒரு ஹையில் இருக்கும் பொழுது நம்ம ஷார்ட் போகலாமே தவிர்த்து இந்த இடங்கள் நமக்கு 14th அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் டேட்ல இருந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல் ரன்னில் இருக்கும் பொழுது எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லாமல் நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு ட்ரேடாக தான் இருக்குமே தவிர்த்து ஒரு சரியான ஒரு ட்ரேடாக இருக்காது. ஆஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே நல்ல ஒரு லாங் பொசிஷனில் இருக்காங்க. ஸ்டில் நீங்கள் லாங் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஹோல்ட் பண்ணலாம். அகெயின் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படிங்கிறது வரும் பொழுது நம்ம அந்த இடங்கள் லோ கட் ஆகும் பொழுது நம்ம எக்ஸிட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத கேப்சர் பண்ண முடியும். ஸ்டில் 14th நவம்பர் வந்து நமக்கு ஹோல்ட் ஆகிட்டு இருக்குது. மார்க்கெட்டில் நல்ல ஒரு குட் சைன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 15 minutes டைம் ஃப்ரேம் படி ஈவன் எஸ்டர்டே வந்து பேரிஸ் என்கல்ஃபிங்காக இருந்தாலும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்டாக 15 minutes படி ஸ்டில் வந்து நமக்கு புல் பேக் ஃபார் லாங் தான் நம்மளுடைய டூல் கொடுத்துருந்தாங்களே தவிர்த்து ஷார்ட் போகிறதுக்காக கிடையாது. அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டும் நீங்கள் டெலிகிராமில் பார்க்கலாம். ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு ஷார்ட் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் 15 minutes டைம் ஃப்ரேம் படி நம்மளுடைய டூல் சஜஸ்ட் பண்ணும் பொழுது நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க லாங்கை வந்து எக்ஸிட் பண்ணலாமே தவிர்த்து ஆஸ் ஆஃப் நவ் தெர் இஸ் நோ ஷார்ட் அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் பொசிஷனல் ட்ரேடர்ஸ், இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து லாங் ஆர் ஷார்ட் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது அந்தந்த இடங்கள் மட்டுமே நம்ம ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத கேப்சர் பண்ண முடியும். அகைன் அண்ட் அகைன் சொல்கிற விஷயம் ஒன்று தான், இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து லாங் ஆர் ஷார்ட் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது அந்தந்த இடங்கள் மட்டுமே நம்ம ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ண முடியும். நாளைக்கு வந்து நமக்கு ஐடி செக்டார் வந்து நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. ஸோ ஐடி செக்டார் எப்போல்லாம் வாட்ச் லிஸ்ட்டில் வராங்களோ சம்திங் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லலாம். வால்டாலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டேட். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நாளைக்கு சென்செக்ஸினுடைய வீக்லி எக்ஸ்பெரியும் இருக்குது. பொதுவாகவே வீக்லி எக்ஸ்பெரி இருக்கும் பொழுது வால்டாலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய டேட். நாளைக்கு ஐடி செக்டாருடைய இம்பாக்ட் அண்ட் வால்டாலிட்டி அதிகமாக இந்த சென்செக்ஸினுடைய வீக்லி எக்ஸ்பெரியும் சேர்ந்து வரும் பொழுது சேஃபாக ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு டேட். வால்டாலிட்டி அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸினுடைய நாளைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டினுடைய 20th நவம்பர் அப்சைட் அண்ட் டவுன்சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டினுடைய 20th நவம்பர் அப்சைட் அண்ட் டவுன்சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸினுடைய 20th நவம்பர் அப்சைட் அண்ட் டவுன்சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு ஃபோக்கஸ் ஃபார் டுமாரோ. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 minutes டைமில் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 minute, 3 minutes இல்லை 5 minutesல வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே போதுமானதாக இருக்கும். இது ஒன்லி ஃபார் த மெம்பர்ஸ். செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் டுமாரோ, ஐடி செக்டார், ஹெல்த் கேர், எனர்ஜி, எஃப்எம்சிஜி இது எல்லாமே ட்ரேடிங் செட்டப்பில் வராங்க. அகைன் அண்ட் அகைன் சொல்கிற விஷயம் ஒன்று தான், இந்த ஐடி செக்டார் எப்போல்லாம் நமக்கு வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வராங்களோ அப்போ சம்திங் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் டுமாரோ அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய வேலிடிட்டி 2 நாட்களில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. Thursday ஆர் ஃப்ரைடே. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 5 minutes படி நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டலில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ரீவியஸாக வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்முடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இனிமேல் உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணதன் மூலமாகவும் ஷேர் பண்ணதன் மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.